ஷிரடி சாயும் பர்த்தி சாயும் ஒன்னேதான். அப்சல்யூட் கன்விக்ஷனோட தான் சொல்றேன். சில அனுபவங்களால் எனக்கு ஒரு வாட்டி சுவாமி சிதானந்தா அவரை ட்ரீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. சிதானந்தா நீங்க அந்த டிவைன் லைஃப் சொசைட்டில இருக்க? ஆமா, சுவாமி சிவானந்தாவோட சக்சஸர் சுவாமி சிதானந்தா. எனக்கு அப்போ அவரை அங்க போகும்போது அவர் இவ்வளவு கிரேட், அவர் ஷிரடி பாபா மாதிரின்னு எனக்கு தெரியாது. சுவாமின்னு தான் தெரியும். அங்க போன போதுதான் அவர் தான் ஒரே ஒரு பேஷண்ட் தான். ஒரு வாரம் நான் அங்க இருந்தேன். அந்த போன போதே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு, இந்த டைம் வித் ஜீவன் முக்தா. நானே நமஸ்காரம் பண்ணி சொன்னேன், சுவாமி யூ ஹேவ் டு ஹீல் யுவர் செல்ஃப். நான் பாபாட்ட ப்ரே பண்றேன். ஒரு வாரம் டெய்லி ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். அப்ப அவர் டைரக்டா என்கிட்ட சொன்னாரு. அவர் சன்னியாசத்துக்கு போனது ஷிரடியில இருந்து. அவரை அனுப்பினது தாஸ் தனு மகாராஜும் அப்துல்லா பாபா எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்பினாங்க. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்துல் பாபா. அப்துல் பாபா ஷிரடி பாபா கூட இருந்திருக்காரு. அப்துல் பாபா டைரக்டா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஷிரடி பாபா தான் சத்யசாய் பாபா வந்திருக்காரு. அண்ட் சிதானந்த சுவாமி நிறைய வாட்டி அவருக்கு சுவாமிட்ட ஆடியன்ஸ் கிடைச்சிருக்கு. பிகாஸ் அவர் சிவானந்த சுவாமியோட சக்சஸர் தானே. அண்ட் அவர் டைரக்டா எங்கிட்டே சொன்னாரு, பகவான் பாபா இஸ் ஷிரடி பாபா கம் அகேன். அவர் பூர்ண அவதாரம். And he had so much adoration for Bhagavan. சரி, அப்படி என்றால் அப்துல் பாபாவை பற்றி சத்யசாய் பாபா ஏதேனும் குறிப்பிட்டு இருக்கிறாரா என்று கேட்டால், ஆம், 1961 வருடத்தில் நவம்பர் மாதம் தசரா சமயத்தில் நிகழ்ந்த தெய்வீக சொற்பொழிவுகளில் ஒரு உரையில் பாபா இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இது சத்யசாய் ஸ்பீக்ஸ் வால்யூம் 2 புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. சரி, இப்போது அப்துல் பாபா பற்றி சத்யசாய் பாபா என்ன குறிப்பிட்டு இருக்கிறார் என்று பார்ப்போம். முந்தைய உடலில் நான் 8 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வருவேன் என்று சொன்னேன். ஆனால் தீக்ஷித் அதை நான் 8 வயது சிறுவனாக தோன்றுவேன் என்று நான் சொன்னதாக எழுதிவிட்டார். அது ஒரு தவறு. 1918 விஜயதசமி நாளன்று அந்த உடலை விட்டு விலகிய பிறகு நான் சுமார் 6 ஆண்டுகள் வரை பல்வேறு பக்தர்களுக்கு இடைக்கிடையே நேரடியாக தரிசனம் அளித்தேன். ஒரு முறை நான் அப்துல் பாபாவின் முன் தோன்றி, உடல் அகற்றப்பட்டு விட்டது, ஆனால் என்னை யார் அகற்ற முடியும் என்று சொன்னேன். எனது வரவிருக்கும் அவதாரம் பற்றிய செய்தியையும் நான் அப்துல் பாபாவிடம் வெளிப்படுத்தியிருந்தேன் என்று பாபா பேசியிருக்கிறார்.